ஒரு ஏர்போர்ட்டை ரன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் பைலட்டோ அல்லது கேபின் குரூவோ மட்டும் பத்தாது. ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது. நம்ம உள்ளே போய் என்ட்ரானால் செக்இன் கவுண்டர்லேருந்து ஆரம்பித்து நம்ம லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிற டெஸ்பேச்சர்லேருந்து ஆரம்பித்து அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட்டை டேக் ஆஃப் ஆகிறதுக்கு இன்ஜின்லேருந்து ஆரம்பித்து ஒன்றுமே சரி பார்க்கக்கூடிய 60க்கு மேற்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது. நான் ஒரு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டால், நம்ம லக்கேஜ் எல்லாத்தையும் போய் ஃப்ளைட்டில் போய் அடுக்குவாங்க. அந்த அடுக்கிறதுக்கே டெஸ்பேச்சர்னு ஒருத்தர் வேணும். ஒரு சைடில் அதிகமாக உங்களுக்கு லோடு வந்துருச்சுன்னா ஃப்ளைட்டால் பறக்க முடியாது. ஸோ கரெக்டாக அதை அடுக்கி வைக்கணும். அதை கற்றுக்கிறவங்களுக்கு சேல்ரி லேக்ஸ் அண்ட் லேக்ஸ். இது மாதிரி நுணுக்கங்கள் 60 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒரு கேபின் குருக்கு நீங்கள் கேட்ட அந்த கேபின் குரு ஏர் ஹோஸ்டர்ஸுக்கெல்லாம் 10,000 ரிங்கெட்லேருந்து 15,000 ரிங்கெட் வரைக்கும் சேலரி கிடைக்குதுன்னு கேப்டனே நேராக சொன்னாங்க. யூனிகாம்னுடைய சேர்மனே சொன்னாங்க. அதாவது 10,000லேருந்து 15,000 ரிங்கெட்னா சேலரி இந்தியன் மதிப்புக்கு 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம். ஆக இந்த கோர்ஸை 1 வருஷ கோர்ஸ் இருக்குது, 2 வருஷ கோர்ஸ் இருக்குது, 3 வருஷ கோர்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட அதை கற்றுக்கிறவங்க லட்சத்தில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. சென்னை சமிர்தாவில் மட்டும்தான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேயே போய் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இதை ஸ்டூடெண்ட் நல்லா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேணும். 10th முடித்தவங்களுக்கு டிப்ளமா கோர்சஸ் இருக்குது. டிப்ளமா இன் ஏர்க்ராஃப்ட் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் கேபின் குரூ, டிப்ளமா இன் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட். இது மாதிரி நிறையா கிட்டத்தட்ட ஒரு 15 விதமான கோர்ஸ் டிப்ளமாவிலே இருக்குது. அதே மாதிரி அதனுடைய அப்கிரேஷனாக +2 முடித்தவங்களுக்கு டிகிரி கோர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா +2 பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. ஸோ +2 பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, அது என்ன கெப்பாசிட்டினா, ஒருத்தங்க ஏர் ஹோஸ்டஸாக போகணுன்னு விருப்பப்படுறாங்கன்னா விருப்பம் மட்டும் பத்தாது, அதுக்கேற்ற மாதிரி ஹைட் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அப்பியரன்ஸ் இருக்கணும், அதுக்கேற்ற வெயிட் இருக்கணும். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் நாங்கள் இன்டர்வியூ பண்ணி அதுக்கான தகுதியும் அதுக்கான இன்வால்மெண்ட்டும் இருந்தால் மட்டும் அந்த வாய்ப்பு தாராளமாக. அதுக்குன்னு அவங்க எடுத்துக்கக்கூடிய கோர்ஸ் எதுவாக இருந்தாலும் இதுக்கான ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது. அந்த எலிஜிபிலிட்டி அடிப்படையில் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா கோர்ஸ் கொடுக்க முடியும். ஒருத்தவங்க சயின்ஸ் குரூப் எடுத்துருக்காங்கன்னா சயின்ஸ் ஓரியன்டாக இதில் ஏவியேஷனில் இருக்குது, அந்த குரூப்புக்கு அவங்க போக முடியும். ஒருத்தவங்க வெறும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு கோர்ஸ் நிறையா இருக்குது. தாராளமாக +2 முடிச்சிருந்தாலே இதில் அவங்கள ஒரு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணும். ஆக்சுவலாக இது ஒரு தவறான ஒப்பீனியன் இருக்குது. நிறைய பேர் ஆர்வம் இருந்தாலும் கூட இதை போய் கோர்ஸ் கேட்டோம்னா பல லட்சம் ஆகும், 10 லட்சம் ஆகும், 15 லட்சம் ஆகும், நான் போய் எப்படி படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கத்தில் இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த தயக்கத்தை முதல்ல போக்கணுங்கிறதுக்காக தான் சென்னை சமிர்தா என்ன பண்ணுறோன்னா ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் வெறும் 1,40,000 மட்டும்தான். அதுலேயும் இன்டர்நேஷ்னல் கோர்ஸ் அப்படிங்கிறனால அந்த கோர்ஸுக்கு அதிக ப்ரியாரிட்டி உண்டு. ஃபாரினில் போய் கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு இந்த பணம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால தான் சென்னை சமிர்தா படிக்கும்போதே லேர்ன் படிக்கும்போதே சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம். ஸோ மவுண்ட் ரோட் கேம்பஸில் படிக்கிறவங்களுக்கு நம்ம சென்னை ஏர்போர்ட்லேயும் சுற்றி இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தினாங்கன்னா 8,000 இருந்து 15,000 வரைக்கும் பார்ட் டைம் ஜாப்லேயே ஏர்ன் பண்ணிடுறாங்க. இப்போ மாதம் ஒரு 15,000 ஏர்ன் பண்ணுறாங்க, நல்லா ஒர்க் பண்ணுறாங்கன்னா வருஷத்துக்கு 1,80,000 ரூபா அவங்க பார்ட் டைம் மூலமாகவே ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஏர்ன் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. அவங்க செலவை அவங்களே பார்த்துக்கலாம். அதுதான் சென்னை சமிர்தாவோட மிகப்பெரிய ப்ளஸ்.